श्रीवत्ससिंहमिश्रेभ्यो नमौक्तिमतीमहे यदुद्गयस्त्रयीकण्ठे யாந்தி மங்களசூத்திரதாம். இந்த ஸ்லோகமானது கூரத்தாழ்வானை பற்றியதான தனியன். இது நாம் நித்தியமே அனுசந்திக்க வேண்டிய தனியன்களில் ஒன்று. இந்த தனியனில் சொல்லப்பட்டதாவது, வேத மாதாவுக்கு ஸ்ரீ கூரத்தாழ்வானின் ஸ்ரீசுக்திகள் மாங்கல்ய சூத்திரம் போன்றது என்பதை சொல்ல வந்தது. நேற்றைய தினம் ஆழ்வான் தனது சகல செல்வத்தையும் துறந்து என்ன செய்யப் போகிறார் என்பதளவும் பார்த்தோம். இன்றைய தினம் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் துறந்து ஒரு நல் ஆசிரியரை அடிபணிய வேண்டும் என்று எண்ணினார். அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜர் தேவாதிராஜன் திருவடையை அடைந்து சந்நியாசி கோலம் பூண்டு காஞ்சியில் எழுந்தருளி உள்ளார் என்பதை கேள்வியுற்றார். உடனே ஆழ்வான் காஞ்சி மாநகருக்கு விரைந்து அங்கே ராமானுஜரின் திருவடியை அடைந்தார். ராமானுஜரும் அவரை அணைத்து தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். பிறகு ராமானுஜரின் நிழலைப் போல ஒரு நிமிடமும் அவரை பிரியாமல் அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் போதித்து கொண்டு வந்தார். இப்படி இருந்த காலத்திலே திருவரங்கத்திலே இருந்து நெம்பெருமாள் இராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன்படி திருவரங்கப் பெருமாள் அரையர் என்பவரை ஆளிட்டு அழைத்து, நீர் காஞ்சி மாநகருக்குச் சென்று அங்கே தேவாதிராஜன் அருளிச்செயல் பித்தன், அவருக்கு ஓரொரு அருளிச்செயலை சாதித்து நம் இராமானுஜனை பிரார்த்தித்து கொண்டு வாரும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அரையரும் காஞ்சி மாநகரத்தேர வந்து தேவாதிராஜனை தொழுது அவருக்கு ஒரு அருளிச்செயலை சாதித்தார். அப்பொழுது தேவப்பெருமாள் அருளிச்செயல் பித்தன் ஆகையாலே தன்னுடைய தலையை தென்னாதன தென்னாதன என்று சாய்த்து பரமரசிக்கத்துடன் கேட்டார். அது கேட்டவுடன் அரையரை பார்த்து, அரையரே, நம் பெண்டு பிள்ளைகளைத் தவிர வேறு எது கேட்டாலும் நாம் கொடுப்போம். நம்முடைய நாமம் வரம் ததாதி இது வரதா, ஆகையால் கேளும் என்று சொல்ல, அரையரும் நம் ராமானுஜனை பிரார்த்தித்த தந்தருளல் ஆகாதோ என்று பிரார்த்தித்தார். உடனே விதிர்விதிர்த்து போன வரதன், ஐயகோ, நாம் பெண்டு பிள்ளைகளோடு கூட ராமானுஜனையும் சொல்லாமல் விட்டுவிட்டோமே என்று சொல்லி, இருந்தாலும் கொடுத்த வரத்தை கொடுத்ததுதான் என்று ராமானுஜனை கொடுத்து அனுப்பினார். இப்படி திருவரங்கப் பெருமாள் அரையருடன் ஸ்ரீ ராமானுஜர் திருவரங்கம் ஏற எழுந்தருளினார். அவருக்கு அடியும் நிழலுமாக இருக்கக்கூடிய ஆழ்வானும் முதலியாண்டானும் தாங்களும் திருவரங்கம் ஏறச் சென்றார்கள். ஆங்கே ஒரு நாள் திருவரங்கத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டு வரும் சமயத்திலே ராமானுஜர் சர்மஸ்லோகத்தின் அர்த்தத்தை பெறுவதற்காக திருக்கோட்டியூர் செல்ல வேண்டும் என்று நினைத்து அங்கே திருக்கோட்டியூருக்கு சென்று நம்பியை வேண்டினார். நம்பியோ யாரையும் ஆராய்ச்சி செய்யாமல் பரீட்சை செய்யாமல் விஷயத்தை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் விஷயம் அவ்வளவு பரமகுஹ்யதமான ரகசியம். ராமானுஜையும் சோதித்துத்தான் பார்த்தார். அவரை சோதித்து பார்த்து, நீர் இந்த ரகசியத்தை ஒருவர் காதிலும் படாதபடி காப்பாற்றிக் கொண்டிரும் என்று உத்தரவிட்டார். அதற்கு எம்பெருமானார், தலையிலே அணியும் உயர்ந்த ரத்தினம் போல பரம பாகவதரான கூரத்தாழ்வானுக்கு மட்டும் இந்த உயர்ந்த பொருளை வெளியிட முடியாமல் என்னால் இருக்க முடியாது என்பதை தெரிவித்தார். அதற்கு நம்பி, ஆழ்வானும் இவ்வர்த்தத்தை கேட்க தகுதி இருந்தாலும் அவருடைய திட நம்பிக்கையை ஒரு வருட காலம் அடிமை கொண்டு பரீட்சை செய்த பிறகே சொல்ல வேணும் என்று கூறிவிட்டார். இதை அறிந்த ராமானுஜர் ஆழ்வானிடம் கூறினார். ஆழ்வான் ஒரு வருட காலம் இந்த உடல் நிலையற்றது என்பதை அறிந்து, இந்த உயர்ந்த சர்மஸ்லோக அர்த்தத்தை அறிந்தால்தான் உயிருடன் இருக்க முடியும் என்பதையும் அறிந்து அதன் பொருளை உடனே அறிய ஆசையுடன் இருந்தார். மேலும் சாஸ்திரங்களை நுட்பமான அர்த்தத்தை அறிந்த ஆழ்வான் ஆச்சாரியன் திருமாளிகை வாசலில் ஒரு மாத காலம் பட்டினி கிடந்தால்
அதுவே ஒரு வருட காலம் ஆச்சாரியானுக்கு அடிமை செய்வதற்கு சமம் என்பதை தெரிந்து ஆழ்வான் அதன்படி 1 மாத காலம் இராமானுசரின் திருமாளிகை வாசலிலே பட்டினி கிடந்து அந்த உயர்ந்த அர்த்தமான சரமஸ்லோகார்த்தத்தை பெற்றார். இப்படியே இருக்கும் சமயத்திலே ஒரு நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திரும்பவும் கூரம் சென்று அடைந்து அங்கே மீதமுள்ள செல்வத்தை தானம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று நினைத்து ஊரத்தேர சென்றார். சென்று திரும்பி வரும் சமயத்திலே காஞ்சி தேவப்பெருமாளை வழிபட்டு தன்னுடைய மனைவி ஆண்டாளுடன் திருவரங்கத்தேர புறப்பட்டார். வரும் வழியிலே மதுராந்தகம் அருகிலே ஒரு காட்டு மார்க்கமாக ஒரு இரவு பொழுது செல்ல நேரிட்டது. அப்பொழுது ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வானை பார்த்து, சுவாமி, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அதற்கு ஆழ்வான், மடியில் கனம் இருந்தாலன்னோ வழியில் பயம் உண்டாகும் ஆண்டாள், அப்படி ஏதாவது உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு ஆண்டாள், சுவாமி, தேவரீர் தங்க வட்டில் பாத்திரத்தில் தினமும் உணவு உண்டு வந்தீர், அமுது செய்து வந்தீர். அதுவும் இல்லை என்றால் இலையில் உணவு உண்பது வருத்தமாக இருக்குமே என்றதால் அந்த பொன்வட்டிலை மாத்திரம் எடுத்து வந்துள்ளேன், அதை என் மடிநடியில் வைத்துள்ளேன் என்று கூறினாள். அதை கேட்ட ஆழ்வான் ஆண்டாளிடமிருந்த பொன்வட்டிலை வாங்கி காட்டுப்புதரிலே தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் பயமில்லையே என்று வழிநடந்தார். பெருமையைத்தான் ஆழ்வானின் வாழு திருநாமத்தில் பொன்வட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியே என்று நாம் சேவிக்கிறோம். மேற்கொண்டு நடந்து சென்று மதுராந்தகத்திலே ஏரிகாத்தராமரை சேவித்து அங்கிருக்கும் மகிழமரத்தடியிலே எம்பெருமானாருக்கு சமாசிரயணமான இடமாகையால் துவயம் விளைந்தமன் என்று சேவித்து கொண்டு மேலே பயணத்தை தொடர்ந்து திருவரங்கம் வந்து சென்றார். அங்கே திருவரங்கத்திலே அக்காலத்திலே ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள உள்துறை ஊழியர்களுக்கு தலைவராக திருவரங்கத் தமுதனார் என்பவர் இருந்து வந்தார். அந்த திருவரங்கத் தமுதனார் உடையவரை சேவித்து, பல பாவங்கள் செய்த என்னை திருத்தி உமக்கு அடிமையாக்கும்படிக்கு ஒரு ஆச்சாரியனை நியமிக்க வேண்டும் என்று உடையவரை விண்ணப்பம் செய்ய அவரும் கூரத்தாழ்வானை காட்டினார். கூரத்தாழ்வானும் அவருக்கு சகலார்த்தத்தையும் போதித்து அவ்வாறே அமுதனார் கூரத்தாழ்வின் சிஷ்யனாக மாறினார் என்பது சரித்திரம். பின்னொரு நாள் அமுதனார் ராமானுசரின் மடத்தேர வந்து அங்கே சீடராய் இருந்து வந்த காலத்திலே அமுதனாரின் திருத்தாயார் ஆச்சாரியன் திருவடை அடைந்தார். அந்த 13 நாட்கள் கைங்கரியம் நடக்க வேணும். 10ஆம் நாள் கழித்து 11ஆம் நாள் ஏகாகம் என்கிற ஒரு சிரார்த்தம் நடத்த வேண்டும். இந்த கைங்கரியத்துக்கு சுவாமியாக இருக்க பொதுவாக யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எனவே அமுதனார் உடையவரிடம் சென்று, என்னுடைய தாயாரின் ஏகாகம் கைங்கரியத்திற்கு ஒரு சுவாமியை தேவரீரே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அங்கிருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ராமானுஜர் இருந்த காலத்தில் இருந்தவர்கள் தங்களுக்கு வேண்டியது எதுவாயினும் ஸ்ரீ ராமானுஜரையே நாடி வந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடையவரும் அங்கிருக்கும் அத்துணை ஸ்ரீவைஷ்ணவர்களையும் நோக்கி, தன் சிஷ்யர்களையும் நோக்கி நேராக தன்னுடைய தாமரைக்கண்ணன் ஆழ்வானை நோக்கிச் சென்றது. ஆழ்வானே, நீர் செல்ல வேணும் என்றார். ஆழ்வானும் ஒருபதிலும் கூறாமல் ஆச்சாரியனுடைய திவ்ய ஆக்ஞையாக எடுத்துக்கொண்டு நீராடி திருமண்காப்பு சாத்திக்கொண்டு ஏகாகம் ஸ்தானத்தில் எழுந்தொழிவதற்காக எத்தனித்தார். அப்பொழுது ஆழ்வானை ஒரு நிமிடம் இருக்கச் சொல்லி ராமானுஜர், ஆழ்வானே, நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டு போம். ஏகாகம் கைங்கரியம் முடிந்தவுடன் திருவரங்கத் தமுதனார் உம்மிடத்திலே திருப்தோசி என்று கேட்பார். அப்பொழுது தேவரீர் அதிருப்தோஸ்மி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெரிய கோவிலின் சாவி திருவரங்கத் தமுதனாரத்திலே உள்ளது. அந்த சாவியை நீர் பெற்றுத்தர வேண்டும். திருவரங்கத்திலே பல கைங்கரியங்கள் நடைபெற உள்ளன. ஆகையால் அச்சாவி நமக்கு முக்கியம். திருவரங்க கைங்கரியம் முக்கியம், பெரிய பெருமாள் கைங்கரியம் முக்கியம் என கூறி ஆழ்வானை அனுப்பி வைத்தார். ஆழ்வானும் அவ்வாறே ஏகாகம் ஸ்தானத்தில் இருந்து உணவு உண்ட பிறகு ஆழ்வானுக்கு பெரும் பொருளை சமர்ப்பித்தார் அமுதனார். ஆழ்வானை நோக்கி, சுவாமிக்கு அனைத்தும் திருப்திகரமாக உள்ளதா என்று கேட்டார். ஆழ்வான் பதிலாக அதிருப்தோஸ்மி என்று சொல்லி, எமக்கு திருவரங்கநாதனின் திருக்கோயில் சாவியை தந்தருளினால் திருப்தியாக இருக்கும் என்று கூறிவிட்டார். அமுதனாரும்
தம்முடைய தாயாரின் ஏகாக கைங்கரியம் பூர்த்தி அடைய வேணும் என்பதால் அச்சாவியை உகந்து ஆழ்வானிடம் சமர்ப்பித்தார். ஆழ்வானும் அதை பெற்றுக்கொண்டு சகலம் சம்பூர்ணம் என்று சொல்லி ஏகாக கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தார். பிறகு அதை மடத்தேறச் சென்று சுவாமியிடம் சமர்ப்பித்தார். எம்பெருமானார் அதை மனமாற ஏற்றுக்கொண்டு ஆழ்வானின் இந்த செய்கையை பாராட்டி, இதன் காரணமாகத்தான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று நாளை நடைபெறப் போகிறது என்றும், தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்து வைத்தான் வாழியே என்றும் சொல்லப்போகிறார்கள் என்று நினைத்து கொண்டார். மேலே ஆளவந்தாரின் மனோரதமும் ஸ்ரீபாஷ்யமும் என்று ஒரு தலைப்பிலே பார்ப்போம். ஸ்ரீபாஷ்யம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் பிரம்மசூத்திரத்திற்குண்டான வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் வருவதற்கு குரத்தாழ்வானின் கைங்கரியம் என்ன, குரத்தாழ்வான் பட்ட சிரமங்கள் என்ன, ராமானுஜர் பட்ட சிரமங்கள் என்ன என்பதை நாளை தினம் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.